நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். ஷிகா, நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு ஜெபம் பண்ணலாமே. ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க. அவங்களோட ஃபேமிலியை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீரே உங்களோட இருந்து பாகத்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க தேவையானது சொன்னீங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென். ஷிகா, இன்னைக்கான வசனம் என்னது? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அனு, இன்னைக்கான கதை என்னன்னு? இன்னைக்கான கதையா? குணம் அடைந்த எசேக்கியா ராஜா. ஒரு நாள் இஸ்ரவேலில் ஒரு ஊர்ல நல்ல ஒரு எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு ஒரு நாள் உடம்பே சரியில்லையா, தலைலாம் வலிச்சு காய்ச்சல் தான் வந்துச்சா. அவர் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணாரு. என்ன ப்ரே பண்ணார்னா, எனக்கு இந்த காய்ச்சல் சரியாகாதா, ஏசப்பா ப்ளீஸ் எனக்கு இந்த காய்ச்சல் சரியாக்குங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாங்களாம். இப்போ ஏசப்பா அவரோட விண்ணப்பத்தை கேட்டு ஒரு பாஸ்டரை அவர்கிட்ட அனுப்பினாரு. அவர் எசேக்கியா ராஜா கிட்ட என்னன்னு சொன்னார்னா, உங்களுக்கு இந்த ஜுரமும் சரியாகாது, இந்த காய்ச்சலும் சரியாகாது, நீங்க இன்னும் இந்த கொஞ்ச நாள்ல இறந்து போக போறீங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டு எசேக்கியா ராஜாக்கு ரொம்ப மன கஷ்டம் ஆயிடுச்சா. அவர் அழுதுகிட்டே ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணாரு. நான் என்ன உங்களுக்கு பண்ணேன், நான் இந்த நாட்டுக்கு நல்லபடியா தானே பண்ணேன், உமக்கு நீ சொன்ன மாதிரி தானே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ப்ரே பண்ணாரா. ஏசப்பா இந்த விண்ணப்பத்தை கேட்டு திரும்பியும் அவரை எசேக்கியா ராஜா கிட்ட சொன்னாரு. நீ சொன்ன விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், நீ அழுது எட்டு கேட்ட விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், அதனால நான் உனக்கு உன்னை குணமாக்குறேன். உனக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 15 வருஷம் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாரு ஏசப்பா. அப்போ ராஜாக்கு ரொம்ப ஹாப்பியா. அதுக்கப்புறமா அவருக்கு ஜுரம்லாம் சரியாயிடுச்சா. அதுக்கப்புறமா அவரு திரும்பியும் ராஜா ஆகினாரா. ஷிகா, இதோட அர்த்தம் என்னது? இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம நம்மளுக்கு உடம்பு முடியாதப்போ, ரொம்ப காய்ச்சல் அடிக்கும் போது, நம்மளுக்கு உடம்பு பலவீனம்லாம் வரும்போது நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அதுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறதுனால ஏசப்பா நம்ம அந்த ஜுரத்தை நம்ம சொன்ன ஜெபத்தை ஏசப்பா கேட்டு அந்த ஜுரத்தை நீக்கிடுவாரு. ஆமென். அனு, நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என்மைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணலாமானு? பண்ணலாமே. ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த ஒரு உடம்புல பலவீனமோ வராதபடி பாகத்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்கள் கேளுங்க ஏசப்பா. அதுக்கு ஏசப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்குறாய் இருக்கிறீர் ஏசப்பா. நீரே அவங்கள பாகத்கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய தேவ தூதர்களுக்கு பாகத்கொள்ளுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.